திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய 24 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 24 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதற்கு காரணம் கோடை விடுமுறை மற்றும் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே காணப்படுகிறது. நேற்று ஒரே நாளில் 87,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த நிலையில் உண்டியலில் 3,17,00,000 பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி வைகுண்டம் காத்திருப்பு அறையில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி நாராயணகிரி தோட்டத்தில் உள்ள 2 கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையில் இலவச தரிசனத்தில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர். அவ்வாறு பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த நாராயணகிரி பூங்காவில் இருந்த பக்தர்களுக்கிடையே அமர்வதற்காக இடம் பிடிப்பதில் 2 பக்தர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் தலைமுடிகளை பிடித்துக் கொண்டு அடித்துக் கொள்ளக்கூடிய சம்பவமும் நடைபெற்றது. இதனை அங்கிருந்த பக்தர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்த நிலையில் அந்த வீடியோ தற்போது வைரலாக வருகிறது. இதற்கு காரணம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக ஒரு நேரத்தில் போலீசாரோ அல்லது தேவஸ்தான விஜிலன்ஸ் பணியாளர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் என்றும் குடிநீர் மற்றும் உணவு மட்டும் அவ்வப்பொழுது வழங்கப்படுவதாகவும் பக்தர்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அங்கிருந்த பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு 4 மணி நேரமும் திருப்பதியில் வழங்கக்கூடிய இலவச சர்வ தரிசன டோக்கன்கள் பெற்ற பக்தர்களுக்கு 6 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சாமி தரிசனத்திற்காக காத்திருக்கக்கூடிய நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.